வணக்கம் நண்பர்களே. இன்று திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் மு. மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளிய தலைமை ஆசிரியர். இன்றைய அதிகாரம் 100 பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லோரிடத்தும் பழகுதல் பண்புடைமை. அன்புடைமை ஆண்ட குடிப்புறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை பெற்றவர் பண்பாளர். உறுப்பொத்தல் மக்கள் ஒப்பு ஆற்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. பண்பு ஒழுகுதல் பண்புடைமை. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. பிறர் நலம் பேணுதல் உலகம் பாராட்டும் பண்பு. நகையுள்ளும் இன்னாதிய கட்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பகைவரிடத்தும் பண்பு கொள்வார். பண்புடையார் பட்டென்று உலகம் அக்னின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பாளரால் உலகம் வாழ்கிறது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். அறிவுடையாரிடத்தில் பண்பு இல்லையேல் பயனில்லை. நண்பாற்றாராகி நயனில செய்வார்க்கு பண்பாற்றார் ஆதல் கடை. பகைவருக்கு நன்மை செய்வார் பண்புடையார். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டு இருள். மகிழ்வில்லார்க்கு இவ்வுலகம் இருட்டு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் செல்வம் உலகுக்கு தீமை தரும். திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.